ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீட் டு த வே. குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்குறதும் அதை அவங்க சாப்பிட்ற வைக்கிறதுமே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்க ஃபுல்லாக தோல் நீக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு தோலை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஒன்றுமே விட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆயிலே சூப்பராக வெந்து வந்துடும். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி இடிக்கல்ல தள்ளுறதுக்காக நல்ல மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் நைஸாக நாம் வந்து நல்லா தள்ளி எடுத்துக்கணும். அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளறி கொடுத்தா போதும். இதுக்கு அதிகமாக ஆயில் தேவை அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கிடையாது. லிமிட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அதை லைட்டாக நாம் வந்து கிளறி கொடுக்கணும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நாம் வந்து தட்டி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, நல்ல மிளகு அந்த பேஸ்ட்டை கூட நாம் வந்து இதில் போட்டு நம்ம வந்து அதையுமே ஒரு கிளறி அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு அளவு நாம் வந்து கிளறி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாதம் சேர்க்கும் போது தான் நான் உப்பு ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ அந்த டைம் கூட நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நைஸாக இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு சாதத்தை இந்த மாதிரி போட்டு கிளறி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். உப்பு மட்டும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும். உப்பு வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னுட்டுனா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் வந்து ரெடி ஆகியாச்சு. குழந்தைங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த நறுமண பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், அதாவது எல்லாமே அரை ஸ்பூன். அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து தேவையான அளவு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை. நிறைய எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 2 தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒன்றுமே நாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து விட்டுக்கிட்டால் போதும். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு சீஞ்சட்டி வச்சு அது வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை எடுத்து கொஞ்சமாக அந்த ஜாரில் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு மட்டும் நாம் போட்டால் போதும். ஆல்ரெடி நாம் வந்து அரைக்கும் போது உப்பு வந்து போட்டிருப்போம். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு சாதத்தை எடுத்து போட்டு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெரைட்டியான தக்காளி சாதம் வந்து இன்னொரு டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும். கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்ட்டுனா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தாங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. பரல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடி உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுலேருந்து வழுவழுப்பு தன்மை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி நாம் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டால் போதும். அந்த கிளுகிளுப்பு தன்மை இருக்காது. ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாமே அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் அரை ஸ்பூன், எல்லாமே அரை ஸ்பூன் தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க.
இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நாம் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு வந்து அரைஞ்சி கிடைக்கும். தண்ணி ஒன்றுமே விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து அந்த கலவைக்கு கூட நாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு சாதம் தேவையோ அந்த அளவு சாதத்தை வந்து நீங்கள் போட்டு நல்ல சூப்பராக கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும். வெண்டைக்காய் வந்து பிடிக்காத குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெசிபி வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 4th ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இடிக்கல்ல ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம். இதை வந்து நல்லா நம்ம வந்து சைடில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து சூடான உடனே பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 முட்டை, எத்தனை பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாதம் கிளறி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்றது மாதிரி வந்து முட்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே நம்ம சைடில் சதைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு மசாலாவுமே எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரைஸ் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் அதை நல்லா வெந்து கிளறி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ரொம்ப மெனக்கெடணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. டக்குன்னு ரெடி ஆகிரும். பட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். பிள்ளைங்க கூட டிஃபன் பாக்ஸை வந்து காலி பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5th ரெசிபி என்ன அப்படின்ட்டு நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுக்கோங்க. எப்போதுமே ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும். கடுகு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே 1 by 1 நாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தாங்க இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு தூவி நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அது மேலே நாம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம கிளறக்கூடாது. அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அந்த ஆவியிலே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னுட்டுனா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்து மூடி வச்சு எல்லாமே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எவ்வளவு சாதம் வந்து தேவையோ அந்த சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஈஸியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிரும். இந்த தக்காளி சாதமே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டியில் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுட்டுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே 1 part ரெசிபி மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 6th ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது கூட ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பரல் உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கொடை மிளகாயை வந்து இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நாம் இதை வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து கிளறி விடணும். ஆயில் வந்து நாம் கொஞ்சமாக தான் விடுறோம். அதனால் இது மட்டும் வேகிறதுக்காக லைட்டாக நாம் வந்து தண்ணி வந்து விட்டுக்கணும். லைட்டாக கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையுமே கிளற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நாம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த ஆவியிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்ல மணத்தோடு வந்து வெந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி இந்த குடமிளகாய் வந்து சூப்பராக வெந்து கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையுமே நாம் வந்து கிளறி விட்டுட்டு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் இந்த சாதத்தை வந்து ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கிட்டால் போதும்.
ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னுட்டுனா கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தனியாக நாம் எந்த காய்கறி கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். செவன்த் ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக இந்த நறுமண பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டையும் இலையும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக நீட்டாக க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை. இது வந்து மல்லித்தழை சாதம் தாங்க நாம் இப்போ ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நாம் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இது கூடவே நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் வந்து அடித்து எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா பிறகு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து பருப்பு அது எல்லாமே ஆட் பண்ணி நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையுமே போட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் கூட நாம் வந்து அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் வந்து எவ்வளோ சாதம் வந்து தேவையோ அந்த சாதத்தை போட்டு நாம் வந்து கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. எரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிறது. பட் உப்பு மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். சின்ன குழந்தைங்க காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகு வந்து கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் சாதம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறதுனால 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ 8th ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாயை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நம்ம அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 2 பெரிய பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையுமே சூப்பராக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி அதையுமே மேலோட்டமாக அப்ளை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா எல்லாமே அரை ஸ்பூன் மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாமே போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டால் போதும். கொஞ்ச நேரம் கழித்து நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக வெந்து நம்ம மேலே போட்டிருக்கிற அந்த மசாலா எல்லாமே அழகாக மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டு மனம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து எவ்வளோ முட்டை தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக கூட நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு நல்லா வரட்டி எடுத்துக்கோங்க. டைமில் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வச்சு கைக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்காம ஸ்பீடாக நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி வந்து ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சாதத்தை எடுத்து போட்டு கிளறி உப்பு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பதிவில் ஒரு 8 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.